நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் தொட்டதெல்லாம் உடஞ்சி போயிடுது மக்களே. காலையில் டேங்கை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பைப்பை தொட்டேன், பைப் உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், போயிட்டு புதுசு வாங்கிட்டு வரலான்னு வந்தேன். சரி அப்படியே வாக்கிங் முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, பெட்ரோல் வரலையேன்னு சொல்லிட்டு சரி அடப்பு எதாக இருக்கும் டியூப்பை பிடிச்சி இழுக்கலான்னு பார்த்தா டியூப்பு பிச்சுக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நட் ரோட்டில் உட்காந்துட்ருக்கேன். மெக்கானிக்கு கால் பண்ணணும், இல்லை வீட்டுக்கு கால் பண்ணணும் மக்களே. என்ன ஒரு சோதனை இன்றைக்கி. நான் தொட்டதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ரோட்டில் வரவங்களாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க பாருங்க. சுத்தவரை நட் ரோட்டில் இந்த பாருங்க உட்காந்துட்ருக்கேன். நம்ம நீங்கள் ஓரமாக உட்காந்துட்டேன். நான் முடியல. ஏற்கனவே ரன்னிங் ஓடிட்டு வந்தது வேறையா. பார்ப்போம் யாருக்காவது கால் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நிறையா வீடியோ எடுக்கிற வேலை இருந்தது. இந்த பாருங்க தெரிகிறதா, லைட்டாக தான் இழுத்தேன். அந்தளவுக்குலாம் எனக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆனால் பிச்சுக்கிச்சு. என்ன பண்ணுறது? ராஜ் என்னதான் எனக்கு பேட் லக்காக இருந்தாலும் குட் லக் இருக்குது. ஏன் சொன்னேன், பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது. ஜஸ்ட்டு தள்ளிட்டு போகிறது ஒருத்தல் தான். அதனால் லைட்டாக தள்ளிட்டு விட்டேன். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு இருக்கானா பார்ப்போம். அவனுக்கு கால் பண்ண எடுக்கல. அண்ணா அஜித் இருக்காண்ணா? அப்படியே ஓஸ் போடுங்க நீங்கள். அது ஸ்டார்ட் ஆகலை. போன வாட்டி கரெக்டாக இதே இடத்துல வந்து தான் ஆச்சு. அப்போ தான் பாசிட்டு இருந்தான். பிடிங்கிட்டு லைட்டாக வெளியே விட்டுட்டு திரும்பி சொல்லணுன்னே திரும்பி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது அடப்பு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டியூபே நான் பிடுங்கிக்கிட்டு கட்டிங் பிளேடால் திரும்பி நாங்கள் சொருவிட்டோம். ஏதோ நல்ல வேலை. இன்னும் டியூப் சின்னதாக இருந்திருந்தால் அவ்வளோதான். சரி மக்களே, பாய் பாய்.